கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது நோவாவின் மனைவி. வேதாகம பகுதி ஆதியாகமம் 6:10-19 வரை, 8:15-16, ஆதியாகமம் 7:1-7 வரை. நோவாவின் பிள்ளைகளை குறித்தும் பேரப்பிள்ளைகளை குறித்தும் வம்ச வரலாறை குறித்தும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நோவாவின் மனைவியின் பெயர் என்ன என்று வேதம் நமக்கு அறிவிக்கவில்லை. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார், தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், நீதியை பிரசங்கிக்கிறவராயிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. நோவா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த பரிசுத்தவான். இப்படிப்பட்ட பக்தியுள்ள கணவனை பெறும் பாக்கியத்தை பெற்ற பாக்கியவதி இவளை பற்றி வேதத்தில் 4 இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:18, 7:1, 7:7, 8:18. கர்த்தர் இவர்களுக்கு சேம், காம், யாபேத் என்ற 3 குமாரர்களை கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். இவளை கணவனுக்கு ஒத்துழைத்த மனைவி என்று சொன்னால் மிகையாகாது. நோவாவுக்கு தேவன் கொடுத்த வேலை மிகப்பெரிய வேலை, கடினமான வேலை. நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவா கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேலையை ஆயத்தம் பண்ணும்போது இவள் தன் கணவனிடம் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரியவில்லை. ஒத்துழைக்கும் மனைவியாக இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய 3 குமாரர்கள் கூட பேழையில் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாய் தகப்பனுக்கு உதவியாய் இருந்திருப்பார்கள். பெற்றோருக்கு அடங்கி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் அவர்களை வளர்த்ததில் அவளுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது என நாம் கருதலாம். சீர்கெட்ட பூமியில் வாழ்ந்த மாம்சமான யாவருக்கும் நோவா ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பேழையை பார்க்கும்போது ஒருவேளை பரியாசமாக கேலியாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலும் அவள் கணவனுக்கு ஒத்துழைத்து உற்சாகப்படுத்தி இருப்பாள். நற்காரியங்களுக்கு கணவனுடன் ஒத்துழைப்பு அளிப்பது மனைவியின் கடமை. இன்றைக்கு கணவன் ஈடுபடும் நற்காரியங்களுக்கு ஒத்துழைக்கிறீர்களா? கணவன் ஊழியம் செய்கிறவராக இருந்தால் ஊழியத்திற்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறீர்களா? சப்பிராளை போல தீய காரியங்களுக்கு கணவனுடன் ஒத்துழைப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். மறைந்திருந்து நோவாவின் மனைவி செய்த காரியங்கள் போற்றத்தக்கது. உப்பு எப்படி கரைந்து தன்னை மறைத்து உணவுக்கு ருசியை கொடுக்கிறதோ அதேபோல் நோவாவின் மனைவி மறைந்திருந்து செயல்பட்டாள். கர்த்தர் நோவாவுக்கு சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள் என்று கட்டளை கொடுத்தார். ஆதியாகமம் 6:19. அனைத்து மிருகங்களையும் பறவைகளையும் தேடி அலைந்து பிடித்து சேர்ப்பது எளிதானதல்ல. இந்த கடினமான வேலையையும் நோவா நிறைவேற்றி கர்த்தரின் கட்டளைப்படி எல்லா இனங்களையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். நோவாவுக்கு கொடுத்த இந்த வேளையிலும் அவர் மனைவி நிச்சயமாய் ஒத்துழைக்கும் மனைவியாக இருந்திருப்பாள். நோவா மிருகங்களையும் பறவைகளையும் தேடி அலைவதில் களைத்து போயிருப்பார். எல்லாவற்றிலும் இவள் பொறுமையோடு இருந்து கணவனுக்கு தோள் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாள். ஒரு கணவனின் மேன்மையும் புகழும் மறைந்து செயல்படும் மனைவின் மூலமாக அல்லவோ? 40 நாள் மழை பெய்யும் போதும் பூமியில் ஜலம் வற்றும் வரை பேழைக்குள் இருப்பது வீட்டில் வாழ்வது போல் வசதியாக இருந்திருக்காது. நோவாவின் குடும்பத்தார் கிட்டத்தட்ட 382 நாட்கள் பேழைக்குள் இருந்தனர். எல்லா இன மிருகங்களும் பறவைகளும் நோவா குடும்பத்தோடு பேழைக்குள் இருந்தது. 1 நாள் 2 நாள் அல்ல. பேழைக்குள் இருந்த எல்லா நாட்களும் மிருகங்களின் இரைச்சல், பறவைகளின் சத்தம், கழிவு பொருட்கள், ஏற்பட்ட துர்நாற்றம் எல்லாவற்றையும் நோவா குடும்பத்தார் சகித்தனர். கர்த்தர் கொடுத்த கட்டளையை நோவா நிறைவேற்றுவதற்கு குடும்பமாக ஒத்துழைத்தனர். இப்படி ஒத்துழைத்ததின் பலன் என்ன? அனைத்து மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் மாண்டு போன போது நோவா குடும்பத்தார் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். ஆதியாகமம் 6:21 கர்த்தர் நோவாவிடம், உனக்கும் அவற்றிற்கும் ஆகாரம் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார். நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் இருந்தனர். அதோடு எல்லா வகை உயிரினங்களுக்கும் ஆகாரம் தயாரிப்பது எளிதான காரியம் அல்ல. 1 நாள் 2 நாட்களுக்கு அல்ல, எத்தனை நாட்கள் தங்குவது என அறியாமல் அத்தனை நாட்களும் ஆகாரம் சேகரித்திருக்க வேண்டும். பேழைக்குள்ளே நோவாவின் மனைவி தன் மருமக்களின் உதவியோடு ஆகாரம் ஆயத்தம் பண்ணியிருப்பாள். நோவா கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிய அவள் உறுதுணையாயிருந்திருப்பாள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். ஆதியாகமம் 7:5. நோவாவின் குடும்பம் எப்படி பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டதோ அதேபோல் நாமும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் தனியாக அல்ல, குடும்பத்தோடு பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்கிற உறுதியோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். யோசுவா 24:15. குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ராகாப் எப்படி தன் குடும்பத்தார் எரிகோ பட்டணத்தில் அழிவிலிருந்து பாதுகாத்தாலோ
செய்தானோ அதே போல நம்முடைய குடும்பத்தை நித்திய ஆக்கினைக்குட்படாதபடி பாதுகாக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் தேவனாலே முதலிலே படைக்கப்பட்டாலும் அவருடைய சந்ததி ஜலப்பிரயத்தினால் அழிந்து போயிற்று. உத்தமமாய் வாழ்ந்த நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டபடினால் நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத்தின் மூலம் பூமி பலுகி பெருகிற்று. நாம் ஒவ்வொருவரும் நோவாவைப் போலவும் அவருடைய மனைவியைப் போலவும் நற்காரியங்களுக்கு ஒத்துழைத்து பிள்ளைகளை பக்தி மார்க்கத்தில் வளர்த்து இறைப்பணி மற்றும் நற்செயலில் ஈடுபடச் செய்வதன் மூலம் குடும்பம் தேவ ஆசீர்வாதம் பெற்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் வேதாம பகுதியில் அநேகரை நாம் காணலாம். எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.